அந்த வீடியோவை அவர் பார்த்துக்கிட்டு இவரே பேசிக்கிட்ட மாதிரி அவர் திருச்சி சிவா அவர்கள் பேசுறாரு. இவருக்கும் வந்து இவர் சொல்லவும் இல்லை. நான் சொல்றது கருணாநிதியே போய் தான் சொல்றாருங்கிற. எல்லாருக்கும் ஏசி போட்டு கொடுத்துருக்கிறாரு, அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவரை போய் நீங்க திட்ட சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி காமராஜர் கேட்டிருந்தாரு கட்சிக்காரங்க கிட்ட. இது கருணாநிதி தன்னுடைய பதிவுல சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறதையும் மேற்கோள் காட்டுறாரு. யார் சொல்றாரு? சொல்லாமல் இது எப்படி சொல்ல முடியும்? இல்ல சொல்லாம அது பதிவுகள் ஏதாவது இருக்கணும்ல. அன்னைக்கும் பத்திரிகையாளர் இருந்து ஊடகம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சுல்ல. அன்னைக்கு 1986 கருணாநிதி அவர்கள் பேசின வீடியோ வரும்பொழுது இதையே வரல. திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்றாரு, கலைஞர் அவர்கள் என்னிடம் இப்படி சொன்னாரு அப்படின்னு இவர் ஒரு திருச்சி ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு பேசுறாரு. இது மிகப்பெரிய ஒரு தவறு, சித்தரிக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்றேன்னா, அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர். இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி விமர்சனம் பண்றாருன்னு நான் சொல்றேன். நான் அப்படி அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்வர் அவர்களினுடைய ட்வீட் அந்த இதில் அவர் சொல்லியிருப்பாரு, திமுக தலைவரும் முதல்வருமாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து இத்தகைய பதிவு போதுமானதா இருக்கு, வார்த்தைகள் போதுமானதா இருக்கு. என்னங்க, இது போதுமானது கிடையாது. அவர் உண்மையாலுமே பெருந்தலைவர் காமராஜர் உண்மையாகவே மரியாதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திருச்சி சிவா அவர்களை மாநில துணை பொதுச்செயலாளர் நீக்கணும். நான் பேசுனது தப்பு இல்லை, நீங்க அந்த கண்டென்ட்ல உறுதியா இருக்கிறீங்கன்னா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் தானே நீங்க கேட்பீங்க. அதே மாதிரியான மனநிலை தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும். நடந்ததை பாதிக்கப்பட்டாரா? திருச்சி சிவா மனநலம் பாதிக்கப்பட்டாரா? காமராஜருக்கு எதிராக பேச வேண்டும் நினைக்கிறவங்க அப்ப எளிமையின் தலைவர்னு சொல்லப்பட்டவர் கடைசியில் ஏசி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரா, இதுதான் எளிமையின் அடையாளமானலாம் இப்ப விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. இதனுடைய அடிநாதமாக என்ன விஷயத்தை பிளான் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பிளவுபடுத்தும் எண்ணமாக திருச்சி சிவா வந்து யாரோ சொல்லி இந்த விஷயத்தை இப்ப பேசியிருக்காரு. யாரோ சொல்லி திருச்சி சிவா பேசுறாருன்னா யாருன்னு அது உங்களுக்கு காங்கிரஸ் யார் கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேசுறாங்க. இல்லை, காங்கிரஸ் வந்து தன்னோட கூட்டணியில் வேண்டாம் அப்படின்னு திமுக நினைக்கிறோம். அதனால இந்த மாதிரி இந்த வகையில் அழுத்தங்கள் கொடுத்து வெளியே போக வைக்கிறோம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை ஒட்டி நம்மளுடைய இப்போ பெருந்தலைவரே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னிறுத்தி ராகுல் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாரா? திமுக கூட்டிலேருந்து வெளியில் வந்து விஜய் கூடிய சீக்கிரம் விஜய் வந்து ராகுலை சந்திச்சு பேசலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கும். அந்த மாதிரி ராகுல் காந்தி அந்த நகர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ்க்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆனா விஜய் வந்து ஆட்சியில் பங்கு சொல்றாருல, திமுக இப்போ வரைக்கும் அதை சொல்லல. ஆட்சிக்கு எப்போ வருவாங்க? 2031 எல்லாரும் சேர்ந்தா 2026 வர வேண்டியது. காமெடி பண்ணாரு விஜய். ஒரு இன்னைக்கு ஜோக்கர் மெட்டீரியல், ட்ரோல் மெட்டீரியல். சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொல்லி இந்த போர்டு இந்த கையில வச்சுக்கிட்டு இவர் என்ன பேசுறாரு, 24 பேர்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்றாரு. போர்டை திரும்பி பார்க்க மாட்டாரு. போர்டு ஐயோ போர்டு இப்படி இருக்குது, நாம வேற இப்படி பேசிட்டு இருக்கிறோமேன்னு. விஜயோட மாநாட்டில் 7 பேர் உயிரிழந்தா. 7 பேர் வீட்லயும் போய் நீங்க சாரி கேட்டியா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகளோ ஏதாவது ஒரு நிதியை கொடுத்தீங்களா, நிவாரணம் கொடுத்தீங்களா, என்ன பண்ணீங்க? இல்ல தாவேகா தரப்பு நிவாரணம் கொடுக்க என்ன 7 பேருக்கு கொடுத்தாங்களா? எங்க ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம். ஆதாரத்தை அடுத்த நிதியில வர்ற நீங்க காட்டுங்க பார்ப்போம். அந்த ஆள் போயே பார்க்கணும். மாவட்ட செயலாளர் சேர்த்ததுக்கே போய் பார்க்கல விஜய். அவரும் ஒரு தற்குறி, கூட இருக்கிற 4 பேர் தற்குறி. கேனத்தனமா அந்த ராஜமோகன் ஒருத்தன் அஜித் குமாருக்கு துணை நிக்கிறவர் தான் நம்ம விஜய். எந்த அஜித்தை போய் நினைக்கிற அவர் பாட்டுக்கு எங்கேயோ கார் ஓட்டிட்டு இருக்காரு. அதுல அஜித் குமார்னு அழுத்தமா சொல்றது இதெல்லாம் எந்த விதத்துல? எங்கேயோ உன்ன சினிமா விட்டு முதல்ல வெளியே வாங்கயா. அரசியல்ல கத்துக்குட்டிகளா இருக்கிறீங்க 4 பேர். விஜய் மேல காட்டுற இந்த கோவத்தை இப்போ திருச்சி சிவாவை கண்டிக்காத ஸ்டாலின் மேல, முதல்வர் மேல காட்டல. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டங்களில் எங்கள் அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகம் சார்பாக போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த திருப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. எங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகன் நாடார், பாலகிருஷ்ண நாடார்ல இன்னைக்கு போராட்டத்தில் இருக்கிறாங்க. திருச்சி சிவா பதவியை பறிச்சுவாங்களா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார்
அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு சதாநாடார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற காமராஜர் அவர்கள் குறித்து பேசப்பட்டு வருகிற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் பற்றி அவருடைய பிறந்தநாள் போது அந்த ஒரு விழாவில் பேசின ஒரு பேச்சு தான். அவர் வந்து ஏசி பயன்படுத்தினார் அப்படிங்கிறதும், அதை கருணாநிதி அவர்கள் தான் செய்து கொடுத்துருந்தார் அப்படிங்கிறதும், பட் அப்படி செஞ்சு கொடுத்தவரே எதிர்த்து தான் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அவர் ஸ்டேஜில் பேசின ஒரு விஷயம். இது ஒரு எளிமையாக வாழ்ந்த ஒரு தலைவர் வந்து ஏசி பயன்படுத்தினார், ஒரு ஆடம்பரமாக வாழ்ந்தது போன்று சித்தரிக்கிறார்கள்ன்ற ஒரு எதிர்ப்பு, ஒரு கண்டனங்கள் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்தும் பல காமராஜரை பெரும் ஒரு மதிப்போடு பார்ப்பவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு. இதில் உங்களோட பாயிண்ட் என்ன? இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக, ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடக்கூடிய விழாவாக ஐயாவின் பிறந்தநாள் வந்து இந்த 2 நாட்களுக்கு முன்பு 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இது தமிழகம் எல்லா பக்கமும் நாடார் சமுதாயம் அனைத்து பொதுமக்களும் சேர்ந்து ஐயாவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க, புகழஞ்சலி செலுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது திருச்சி சிவா அவர்கள் இந்த டைமில் இந்த தேர்தல் சமயத்தில் தேவையில்லாமல் ஐயாவை ஏசி வந்து கலைஞர் ஐயா வந்து போட சொன்னார், ஏசி அதனால் பயணியர் மாலையில் அனைத்து இடத்துலையும் போட்டாங்கன்னு சொன்னது வந்து அதிக பிரசங்கத்தனமாக தேவையில்லாத வேலை. அதுக்கு பேசக்கூடிய தகுதியான ஆளான்னு பார்க்கணும் திருச்சி சிவா அவர்கள். திருச்சி சிவா அவர்கள் அவருடைய மகன் திருச்சி சூர்யா என்ன சொல்கிறார்? கேவலமாக பேசுகிறார், அசிங்கமான வார்த்தைகள்லாம் தெரியும். அதெல்லாம் நான் சொல்ல விருப்பம் இல்லை, ஏன்னா தனிமனித தாக்கத்தில் இந்த இடத்துல காமராஜர் எந்த வகையில் அவர் அவமதிச்சிட்டாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் சார் ஒரே ஒரு விஷயம், காமராஜர் மேலே எனக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் இருக்குது சார். நான் என்னங்கிறேன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆடம்பரத்துக்கும் அத்தியாவசிய தேவைக்குன்னு ஒரு வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? சப்போஸ் அவர் இன்றைக்கும் சொல்கிறேன், அவரோட வீட்டில் அவர் ஏசி இருக்கிற ஃபோட்டோக்கெல்லாம் இப்போ சமூக வலைத்தளம் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த ஏசியை அவர் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க அம்மாவுக்கு பெற்ற தாய்க்கு வெறும் 10 ரூபா மிச்சம் பண்ணி கொடுக்க பார்க்கக்கூடியவர், எளிமையாக வாழக்கூடியவர், நான் அசைவனா வெறும் முட்டை மட்டும் சாப்பிடக்கூடியவர். அப்படி இருந்த மனுஷன் எப்படி அந்த ஏசியெலாம் யூஸ் பண்ணியிருப்பாருங்கன்னு கேட்குறேன். வாடகை வீடு, அது சொந்த வீடு கிடையாது. அவர் ஒரு வட இந்தியக்கார ஒரு சேட்டு அவங்களோடது வீடு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவரை யூஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை உபயோகிக்கலை. இப்போ வந்து உடல் ரீதியான தேவைக்கு, அதாவது வயதான காலத்தில் அவருடைய கடைசி அப்படி அவர் சொல்லலையே, அவருக்கு வியர்த்தது, பிபி சுகர் இருந்தது, இந்த மாதிரியான ஒரு சில மருத்துவ காரணங்களுக்காக சரி அவருக்கு அந்த ஏசி பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்தது, அதனால பயன்படுத்த. அப்படி பார்த்தா டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க அவங்க சுந்தரம் அந்த இவங்களுக்கு கேரவனே கொடுத்தாங்களே பிரச்சாரத்துக்கு, அதுவே அவர் உபயோகப்படுத்தலையே. உங்களுக்கு வண்டி வாகனங்களே எது சைரன் வச்ச வண்டி கொடுத்து கூட அதை உபயோகப்படுத்தலையே. எந்த இடத்துலையும் காமராஜர் ஐயா அவர்கள் எந்த அத்தியாவசிய தேவைக்கும் ஒரு முடியாத பட்சத்தில் அந்த ஏசியை ஒரு நாள் போட்டிருக்கலாம். இது நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, புரியுதுங்களா? இவங்க சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க திருச்சி சிவா வந்து சொல்லிடுறேன், கருணாநிதி அவர்கள் வந்து இவர் காதில் வந்து இவர் போகிற வழியிலையோ வாகனங்கள்லையோ போகும்போது இதை சொன்னார்னு சொல்கிறார்ல, அதுவே உண்மை இல்லை. ஏங்க, கருணாநிதி அவர்கள் 1986 ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாருங்க. இப்படி பெருந்தலைவர் வந்து இப்படி வந்து இந்த வாழும் பொழுது இந்த மாதிரி அவருக்கு உடல்நிலையில் ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனால வந்து ஏசி போட சொல்லி என்னை ரெக்வெஸ்ட் பண்ணி இன்னொருத்தர் மூலிமா சொல்கிறார், அவர் பேர் மறந்துருச்சு, அவர் மூலிமா சொன்னாங்க. அதுக்கு நான் வந்து பயணியர் மாளிகையில் நான் போட்டு கொடுத்தவர் தான் இந்த கருணாநிதி. அதுபோல் அவர் இறுதிச் சடங்கை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தவங்க தான் இந்த கருணாநிதி அப்படின்னு பேசுகிறார். அந்த வீடியோவை அவர் பார்த்துக்கிட்டு இவரே பேசிக்கிட்ட மாதிரி அவர் திருச்சி சிவா அவர்கள் பேசுகிறார், புரியுதுங்களா? இவருக்கும் வந்து இவர் சொல்லவும் இல்லை. நான் சொல்கிறது கருணாநிதியே போய் தான் சொல்கிறாருங்கிற. காமராஜர் அவர்கள் எக்காலத்திலையும் திமுகவிடம் அவர் நின்னதே கிடையாது. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகத்தையும் இந்த மக்களை நீ தான் காப்பாற்றணும்னு கருணாநிதி அவர்களை கையை பிடித்து கொண்டு காமராஜர் அவர்கள் கேட்டதாக சொல்கிறாங்க. அதுவும் தவறு தான். இது எல்லாமே தவறு. கருணாநிதி அவர்கள் சொன்னது வந்து முற்றிலும் தவறுங்கிற நான். அவர் சொன்னதை இவர் சொல்கிறார். அப்படி பார்த்துருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா திருடர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு சமம்னு சொல்லி காமராஜர் அதே தான் கருணாநிதி அவர்கள் சொன்ன விஷயமாக தான் அவருடைய பதிவுலையும் இருந்ததுன்னு சொல்லி மேற்கோள் காட்டுற விஷயம் தான். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்காக வந்து காமராஜரை பேசுகிறதுக்காக அழைக்கிறாங்க. அப்போ காமராஜர் வந்து அந்த கட்சிக்காரங்கிட்டே சொல்கிறாரு,
எது இப்போ கருணாநிதியை திட்டத்தானே என்னை கூப்பிடுறீங்க, நம்மளை எல்லாருக்கும் ஏசி போட்டு கொடுத்துருக்கிறாரு, அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அவரை போய் நீங்கள் திட்ட சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி காமராஜர் கேட்டிருந்தாரு கட்சிக்காரங்க கிட்ட. இது கருணாநிதி தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் மேற்கோள் காட்டுறாரு. யார் சொல்கிறார்? சொல்லாமல் இது எப்படி சொல்ல முடியும்? இல்லை சொல்லாமல்னா அது பதிவுகள் ஏதாவது இருக்கணும்ல. அன்றைக்கும் பத்திரிக்கையாளர் இருந்து ஊடகம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சுல்ல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த இடத்துல இப்படி இந்த முதலமைச்சர் இதை சொன்னாருன்னு சொல்லி வரணும்ல. அன்றைக்கி 1986 கருணாநிதி அவர்கள் பேசின வீடியோ வரும்பொழுது இதையே வரல, வந்திருக்கணும். ஆதாரம் வேணும்னா ஆதாரம்லாம் என்ன வேணால் பேசலாம். அப்படி பேசுகிறக்கு நான் என்னங்கிறேன்னா, நான் அதை இப்பவும் சொல்கிறேன், என்னமோ சொல்லுவாங்களா, ஆடம்பரத்துக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் சொன்னது ஆடம்பரமாக வாழ்ந்தாருங்கிற ஒரு நோக்கத்தோட திருச்சி சிவா அவர்கள் சொல்கிறார். புரியுதுங்களா? நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலுமே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. அந்த சூழலில் இப்படி இந்த சுச்சுவேஷனில் கடைசி காலகட்டங்களில் அவர் ஒரு வீட்டுக்கு ஏசி தேவைப்பட்டுன்னு சொல்லியிருந்தா கூட அவர் அப்படிதான் சொல்றாரு. அப்படி சொல்லலையே. அவர் சொல்றது நான் அப்படியே சொல்லிடுறேன். காமராஜர் தங்குமிடத்தில் குளிர்சாதன வசதி இல்லாவிட்டால் உடலில் அலர்ஜி வந்துவிடும் என்பதால் அவர் தங்கும் அனைத்து பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதியை செய்து கொடுத்ததாக கருணாநிதி என்னிடம் சொன்னார்னு சொல்றாரு. அது அலர்ஜி வந்துவிடும். ஒரே ஒரு விஷயம், அவர் வீட்டில் மட்டும் ஆடம்பரம்னு அவரும் சொல்ல, அலர்ஜி வந்துவிடும். அதைத்தான் சொல்றேன். இப்போ அது ஒரு எளிமையான வாழ்ந்த மனுஷங்கிட்ட போய் தேவையில்லாமல் அந்த வீட்டில் இருந்த ஏசி கூட அவர் யூஸ் பண்ண கிடையாது, அந்த குளிர்சாதன பெட்டியை கூட அவர் யூஸ் பண்ண கிடையாது. இல்லை, அவர் இப்போ நீங்கள் சொன்னது அவர் யூஸ் பண்ண கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அவர் கூட கடைசி காலகட்டத்தில் ஒரு உதவியாளராக இருந்த வைரவன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். காமராஜர் அவரோடு இருந்த அந்த கடைசி காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்தால் அவர் என்ன நடந்தது டீட்டெயிலாக எழுதியிருக்கிறார். அதில் அவர் நோட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய அறை வந்து குளிரூட்டப்பட்டிருந்தது அப்படின்னு நோட் பண்ணியிருக்கிறார். அதுதாங்க சொல்கிறேன். ஏங்க நீங்கள் யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க இல்லையா? அவர் வீட்டில் இருந்துச்சு, யூஸ் பண்ணலன்னு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி, ஆனால் அவர் குளிரூட்டப்பட்டிருந்ததுன்னு அவர் எழுதுறாரு. ஒரே ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து ஒரு உடல்நிலை முடியாத பட்சத்தில் தன்னோட தேவைக்கு, நான் இப்போவும் சொல்கிறேன், ஆடம்பரத்துக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் வந்து உடம்புல எனக்கு புண்ணு இருக்குதுன்னு மருந்து போட்டு போனால் அது வேறு, அது வந்து எனக்கு தேவை. ஆனால் வந்து நான் என்னோட உடலை கருத்து போகுன்னு சொல்லிட்டு நான் சன்ஸ்கிரீன் போனால் அது வந்து ஆடம்பரம். புரியுதுங்களா? அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் என்னங்கிறேன், அந்த முடியாத பட்சத்தில் அதில் உபயோகப்படுத்துறதுல என்ன தப்புங்கிறேன். இதை வந்து ஆடம்பரமாக உபயோகப்படுத்தின மாதிரி எதுக்கு நீங்கள் சித்தரிக்கிறீங்கிறத என்னோட கேள்வி. காமராஜர் அவர்கள் எல்லா பயனீர் மாலையிலையும் வச்சுக்க சொன்னார், ஏசி போட்டார். அதுக்கு எங்கிட்ட இவர் காமராஜர் ஐயா சொன்னாங்கன்னு சொன்னதான் தப்பு. காமராஜர் ஐயா எந்த காலத்துலேயும் திமுகவிடம் இப்படி நின்று இப்படி கேட்டு பண்ணி கொடுங்கன்னு கேட்டது கிடையாதுங்கிற. நான் அப்படி தன்மானத்தோடு வாழ்ந்த மனுஷன், இந்திரா காந்தி பிரதமராக்கினவர் காமராஜர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட மனிதன் 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்த மனிதன், நடைபயணமாக நடந்து கால் தேய்க்க நடந்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதர் இப்படி ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டிருப்பாரா? நான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அவரு ஆடம்பரத்துக்காக தான் அவர் ஏசி போடப்பட்டிருந்ததுன்னு அவர் சொல்லலையே. அவருடைய உடல் தேவைகளுக்காக அலர்ஜி வந்துருங்கிறதுக்காக தான் போடப்பட்டதுன்னு சொல்றாரு. இப்போ அவர் அப்படி சொன்னதை இப்படி திரிச்சு அடுத்து இப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல அவர் பேசுனதே அப்படிதான் சொல்றாருன்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த வீட்டில் மட்டும்தான் அவர் தங்கியிருந்த வீடு இருக்கு இல்லையா, வாடகை வீடு, அந்த வீட்டில் மட்டும்தான் அவர் ஏசி போடப்பட்டதுங்கிறேன். மற்றது எல்லாமே பொய். எல்லா பயணியர் மாலையும் ஏசி போடப்பட்டது. அது காமராஜர் ஐயா வந்து கேட்டாங்கன்னு சொன்னது பொய். காமராஜர் ஐயா சொன்னாங்கன்னு சொல்லி தானே சொல்றாங்க. கலைஞர் ஐயாவே பொய் தான் சொல்லியிருக்காரு. அப்போ கலைஞர் ஐயா இவர்கிட்ட சொன்னதும் பொய், இவர்கிட்ட சொன்னு சொல்றாங்கல்ல. திருச்சி சிவா பொய் சொல்றார், அது உண்மை இல்லை. அவர் ஒரு காணொலி பார்த்துருக்கார். அந்த காணொலி பார்த்துட்டு இவர்கிட்ட சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பேசி இதை சொல்றார். அந்த வீடியோவில் தெளிவாக சொல்றாரு, தன்னோட வெப்பம் தாங்க முடியாதனாலையும் வெளியே போக வேண்டிய சூழல் இருக்கிறதுனாலையும் உடலுக்காக வந்து எல்லா பயனர் மாளிகையிலையும் ஏசி பொருத்த சொன்னார் அப்படின்னு யார் ஒருத்தர் மூலயமா சொல்லி விட்டார்னு சொல்கிறாங்கல்ல. அது பொய். அது கலைஞர் சொன்னதே பொய். அதைய வீடியோவை பார்த்துட்டு வந்து திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்கிறாரு, கலைஞர் அவர்கள் என்னிடம் இப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு திருச்சி ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு பேசுகிறார். இது மிகப்பெரிய ஒரு தவறு, சித்தரிக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர். அவரை வந்து ஆடம்பரமா இருந்தாருன்னு சொல்றது தவறுங்க. காமராஜர் மேல அந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் வச்சிருந்தவர் கருணாநிதி. இப்போ எமர்ஜென்சி காலத்துல கூட திருப்பதிக்கு போகலான்னு போனாரு,
போனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு முதலமைச்சராக நான் வந்து பாதுகாப்பு கொடுப்பேன், ஆனால் அங்கே போகும் பொழுது கைது செய்ய நேரிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, பட் காமராஜர் அவர்கள் நான் ஒன்றும் திமுக காரன் கிடையாது, நான் காங்கிரஸ்காரன் அப்படின்றதெல்லாம் அவர் பேசி மறுத்ததும், ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு கருதி தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது கருணாநிதி அவர்களுடைய இந்த மன எண்ணத்தை நினச்சி அவர் நெகிழ்ந்து போனதாகவும் ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாருல. அதைத்தாங்க சொல்கிறேன். இப்போது ஒரு பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் இதே திமுகவை இதே கருணாநிதி அவர்களை என்ன சொல்கிறார் தேர்தல் சமயத்தில், திமுகவை உள்ளே விட்டிங்கன்னா திருடனை உள்ள விட்ட சமம்னு சொல்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறார், இதே கருணாநிதி சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் பாதுகாத்துன்னு அவரே என்ன சொல்கிறாரு, ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி எருமை தோல்களை அனுப்பியிருந்தோம், இப்போ எருமையவே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிற காமராஜர் ஐயா போனதை பற்றி விமர்சனம் பண்ணி பேசினார். தேர்தல் சமயத்தில் இவர் அவரை பேசுகிறதும் அவர் இவரை பேசுகிறதும் இது நடந்தது. நீ உட்காந்த நாற்காலியில் நான் உட்கார மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்கணுமான்னு அவர் திருப்பதி போகிறதுக்கு தயாரானது எல்லாமே தெரியும். அதில் வந்து ஒரு தேர்தல் சமயத்தில் எல்லாம் பேசுகிறது தான். அந்த டைமில் அந்த ஜெயிக்கிறதுக்காக ஒரு யுக்தியாக பயன்படுத்தி ஜெயிக்கிறாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் தோக்குது, அண்ணாவே வருத்தப்பட்டார், ஒரு நல்ல தலைவரை வந்து மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டதாக வந்து செய்திகளில் படிக்கிறோம். எல்லா பக்கமும் வர்ற நியூஸ் அதை பற்றி தான் நம்ம கேட்குறோம். அண்ணாவே வருத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டைமில் தேர்தல் சமயத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம காமராஜர் அவர்களை கொண்டாடிட்டு வர்ற சமயத்தில் ஏழை எளிய மக்களோட பங்காளியாக இருக்கிற நான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா இன்றைக்கும் இந்த இடத்துல இருக்கார். இப்போ கல்விக்கூடங்களில் பள்ளிகளில் அவருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் விழாவில் ஒரு நோட் புக்கு கொடுக்கறதாகவும் ஏதாவது ஒரு பேனா பென்சில் கொடுக்கறதா இருக்கட்டும், நலத்திட்ட உதவிகள் நம்ம எங்கே கொண்டாடுறோம், ஐயாவோட பிறந்தநாளை ஸ்கூலில் தான் கொண்டாடுறோம். இதே கருணாநிதி அவர்கள் தான் கல்வி வளர்ச்சி நல்லா அறிவிச்சார் காமராஜர். அது எல்லாமே இறந்ததுக்கு அப்புறம் தானே, அவர் உயிரோடு இருக்கும்போது இல்லையே. 86 பேசும்போது கூட காமராஜரையே உயிரோடு இல்லையே. அப்படி இருக்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் ஆளுக்காலு என்ன வேணா பேசுறாங்க. அதை கேட்டுவாங்க. ஒரு தலைவரோட பிறந்தநாளை இதுவா அறிவிக்கிறாங்கன்னா அவங்க மறைந்ததுக்கு அப்புறம் தான் அறிவிப்பாங்க. அது சொல்லல, நான் அப்படி சொல்லலை. இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி விமர்சனம் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். நான் கருணாநிதி அவர்களும் அப்படிதான் பண்ணாரு. இன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் ஏசி பயன்படுத்தினாரு, கருணாநிதி தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் அதை தான் பண்ணாரு. ஆடம்பரத்துக்கு பயன்படுத்தின மாதிரி அவர் சொல்லக்கூடாது, அதுதான் தவறு. அது அவர் அந்த பேச்சை வந்து நிறுத்தி இருக்கணும். இன்னைக்கு உங்க மகன் உங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாரு. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் திருச்சி சிவான்னு போட்டால் உங்கள் ஃபோட்டோ யார் கூட இருக்கிற மாதிரி வருது, சிந்திச்சு பார்க்கணும். தனிநபர் நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரியா வருது? இன்னைக்கு கூகுளில் போட்டு பாருங்க, நீங்கள் யார் கூட இருக்கீங்க, எதை கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படி அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு முதல்வர் அவர்களினுடைய ட்வீட் அந்த இதில் அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் பேசி பலர் வந்து விமர்சிக்கிறதுக்கு வழிவகுக்க வேணாம், நம்மளுக்கு நிறைய இதிலெல்லாம் தேவையில்லாதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டாம். மற்றபடி பெருந்தலைவரை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து எப்படி அவர் அணுகி இருக்கிறது, அண்ணாவிலேருந்து கலைஞர்லேருந்து இப்போ நம்ம பண்ணுற வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறார்ல. சரி, இந்த முதல்வர்கிட்ட இருந்தும் திமுக தலைவரும் முதல்வருமாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து இத்தகைய பதிவு போதுமானதாக இருக்கா, வார்த்தைகள் போதுமானதாக இருக்கா? நான் என்னங்கன்னா, இது போதுமானது கிடையாது. இப்போ வந்து நீங்கள் திருச்சி சிவாவை மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கார். இந்த டைமில் இவர் இப்படி பேசுனது தவறு. காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, செல்வ பெருந்தகை ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு சின்ன கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இப்படி மாதிரி இவர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு போயிட்டார். இன்னைக்கு வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸ்க்கே கோவம் இல்லை, உங்களுக்கு என்ன கோவம் வந்துருச்சு? ஏன்னா அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பேரங்க நாங்க, அவர் எங்க சமுதாயத்தை சார்ந்தவர், எங்க அப்புச்சிக்கு நாங்க வருஷம் விழா மாதிரி ஒரு விழா எடுக்கிறவ. நான் வந்து போராட்டம் பண்ணி முந்தா நேற்று எனக்கு அனுமதி இல்லாத போது கூட திருப்பூரில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறேன். அந்த மாதிரி சூழலில் இருக்கும் பொழுது நீ காங்கிரஸ்காரன் ஐயாவோட உழைப்பை வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அவரை தெருவில் விட்ட மாதிரி விட்டீங்க. இன்னைக்கு காங்கிரஸ்காரன் கொண்டாடுறதில்ல, இந்த ஆளுங்கட்சி கொண்டாடுறதில்ல, எதிர்கட்சி கொண்டாடுறதில்ல. என் நாடார் சமுதாயம் அனைத்து இடத்துலையும் கொண்டாடுது. இன்னைக்கு போராட்டங்களும் முன்னெடுக்குது. கடந்த முறை கூட நீங்கள் என்னிடம் கேட்டும்போது என்ன சொன்னீங்க, நீங்கள் ஒரு சாதிக்குள்ளே ஐயாவை சுருக்குறீங்க, காமராஜர் ஐயாவைன்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு யாருங்க போராடுறா? நாடார் சமுதாயம் தவிர யாருங்க போராடுறா? திருப்பூரில் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கம் காமராஜர் பேரவை தான் போராடுது. இதே சென்னையில் யார் போராடுறா? காமராஜர் மக்கள் இயக்கம் தான் போராடுது. காங்கிரஸ் கட்சியினர் சிவாவோட வீட்டெல்லாம் முற்றுகையிட்டாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு போராட்டமாக தெரியலையா? நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கணும். அவர் உண்மையாலுமே பெருந்தலைவர் காமராஜர் உண்மையாகவே அவரை மரியாதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திருச்சி சிவா அவர்களை மாநில துணை பொதுச்செயலாளர்லேருந்து நீக்கணும். அதே போல் எம்பியாக இருக்கார்,
அதிலிருந்து உறுப்பினர்லேருந்து எடுக்கணும். அதே சமயத்தில் அவர் கைது பண்ணணுமே நான் கேட்குறோம். இல்லையே பகிரங்க மன்னிப்பு ஒரு சின்ன விஷயம். நீ வந்து ஒரு நான் இந்த விளக்கம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். நான் என்ன கேட்குறேன், நீ விளக்கம் கொடுக்கறது வேண்டாம், மன்னிப்பு கேளுங்க, பகிரங்க மன்னிப்பு கேளு. நான் பேசுனது தப்பு தான், நான் ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டேன், ஏதோ ஒரு மன உளைச்சல பேசிட்டேன், எனக்கு மனப்பக்குவம் இல்லை. நீங்க பேசுறதுல இருந்து நீங்க பேசுனது தப்பு சார் அப்படின்னு இப்போ சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்கணும் சார் நான் சொல்றேன்னா, நான் பேசுனது தப்பு இல்லை, நீங்கள் அந்த கண்டென்ட்ல உறுதியாக இருக்கிறீங்கன்னா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் தானே நீங்கள் கேட்பீங்க. அதே மாதிரியான மனநிலை தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும். நடந்ததான பாதிக்கப்பட்டாரா? திருச்சி சிவா மனநலம் பாதிக்கப்பட்டாரா? நடந்ததான சொல்றோம். ஆதாரத்தை கொடுங்க, எது நடந்துச்சு உங்களுக்கு? நீங்களும் கருணாநிதி அவர்களும் பேசின ஆதாரம் எங்க? நான் இப்போ இதுவே இல்லை, அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். காமராஜர் அவரோட உதவியாளர் எழுதின புத்தகத்தில் இருந்ததே நான் மேற்கோள் காட்டியிருக்கேன். அது எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க? வீட்டில் இருக்கிறது குளிரூட்டப்பட்டது தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் பயனர் மாலையில் ஏசி இருந்துச்சு. கருணாநிதி காமராஜர் ஐயா அவர்கள் கருணாநிதியை கேட்டான்னு இருந்துச்சா? சொல்லுங்க, எங்க என்ன இருந்துச்சு? அந்த அந்த இறக்கம் தருவாயில் குளிரூட்டப்பட்டது அதுதானே. அந்த அன்னைக்கு நைட்டு கூட அவர் போட்டு படுத்திருக்கலாம் ஏசி. ஆனால் வந்து பயனர் மாலையில் முழுவதும் காமராஜர் ஐயா கேட்டதுக்கு இணங்க இவர் பண்ணி கொடுத்தாரா? அது ஒன்று இருக்குல்ல, அது பொய் தானே. அதில் எழுதியிருக்கா? வைரவன் எழுதியிருக்காரா? கிடையாதுல்ல. அப்போது திருச்சி சிவா அவர்களே வந்து பொய்ய சொல்கிறாரு. கருணாநிதி சொன்னதை அப்படியே எடுத்து எங்கள் இந்த பதிவுகள் போடுறாரு. ஏதோ கருணாநிதி அவர்கள் திருச்சி சிவாட்ட பேசினதாகவும் சொல்கிறாரு. அது முற்றிலும் பொய். கருணாநிதி பேசின அவரு பேசுனதே பொய்யுங்கிற நாங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இப்போ இதில் காமராஜர் அவர்கள் பற்றி தற்போது இத்தகைய விஷயங்களை பேச வேண்டியதன் நோக்கம் என்ன? இல்லை ஒருவேளை அவர் அப்படி பேசியிருந்தாலும் அதன் அடுத்த கட்டமாக இப்போ இதில் வந்து நிறைய இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி கூட சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதாவது இதற்கு காமராஜருக்கு எதிராக பேச வேண்டும் நினைக்கிறவங்க, அப்போ எளிமையின் தலைவர்னு சொல்லப்பட்டவர் கடைசியில் ஏசி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரா, இதுதான் எளிமையின் அடையாளமானலாம் இப்போ விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. இதனுடைய அடிநாதமாக என்ன விஷயத்தை பிளான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக திமுக எல்லாம் எதிர்கட்சி எதிர்கட்சி. அதிமுகவோட பிஜேபி இருக்குது, அரசியல் கட்சிகள் பாமக தேமுதிகலாம் இன்னும் கூட்டணிக்கு வராமல் இருக்காங்க. தாவேக தனியாக இருக்குது, திமுக விசிக இவங்கெல்லாம் ஒரு காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிளவுபடுத்தும் எண்ணமாக திருச்சி சிவா வந்து யாரோ சொல்லி இந்த விஷயத்தை இப்போ பேசியிருக்காரு. யார் இது விமர்சனம் ஆகும்னு திருச்சி சிவாவுக்கு தெரியாதா? அவர் என்ன பச்சை குழந்தையா? இல்லை கத்துக்குட்டி அரசியலுக்கு இப்போ தான் வர்ற விஜய் மாதிரி ஆட்களா? கிடையாதுல்ல. இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி தான். மிகப்பெரிய அளவில் யாரோ சொல்லி திருச்சி சிவா பேசுறாருன்னா யாருன்னு அது உங்களுக்கு காங்கிரஸ் யார் கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேசுறாங்க. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பேசுறாங்க. ஆனால் காங்கிரஸ் இந்த அளவுக்கு அமைதியான முறையில் போவாங்கன்னு திருச்சி சிவா எதிர்பார்க்கல. மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சிருவாங்க, கொந்தளிச்சு கூட்டணியே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ராகுல் காந்தி கூப்பிட்டு அழைச்சி பேசி உடனே திருச்சி சிவா வெளியெடுக்கிற அளவுக்கு பண்ணுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவார் திருச்சி சிவா நினைச்சார். அந்த அளவுக்கு நடக்கும், இந்த பிரிவினை உண்டாக்கலான்னு நினைச்சார். அது நடக்கலை. ஏன் அவங்க அமைதியாக போவாங்கன்னு யார் எதிர்பார்த்தா? யாரும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி முதல்வர் அவர்களே வந்து இல்லை நீங்கள் சொல்வது போல வேற யாரோ சொல்லி திருச்சி சிவா பேசியிருக்கிறாரு அப்படின்னா முதல்வர் தரப்புல இருந்து கடுமையான நடவடிக்கைகள் இருந்திருக்கணும். எடுக்கலையே. ஆனால் இல்லைன்றதை எப்படி சந்தேகிக்கிறது? இப்போ நான் என்னங்கிறேன்னா எடுக்காத காரணம் இப்போ முதல்வர் அவர்கள் ஒரு இதுக்கு இதை பற்றி பேச வேண்டாம் அமைதியாக போங்கன்னு சொல்கிறார். அந்த திமுகவுக்கு தெரியலையோ, ஆனால் வந்து உண்மையாலும் சொல்கிறேன், அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ ஏதோ ஒரு பெரிய கட்சி இவரை திமுக திருச்சி சிவாவை பேச வச்சிருக்கு. காமராஜரை பற்றி பிறந்தநாள் அன்று பேசியது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுங்கிறது அனைவருக்கும் தெரியும், எந்த மாற்றமும் இல்லை. 100% வந்து இந்த பிரச்சனை மிகப்பெரிய விசுரூபமாக உருவெடுக்கும், இது விமர்சனத்துக்கு உள்ளாகுங்கிறது திருச்சி சிவாவுக்கு தெரியும். அவரும் கவனிக்கப்படுவார் இல்லையா? இப்போ திருச்சி சிவா வந்து எம்பியாக இருக்கார், அவர் டெல்லி போகிறார், பேசுகிறார், வர்றாரு, போகிறார், எல்லாரும் ஓகே. ஆனால் கட்சியில் அவருக்கு என்ன மதிப்பு இருக்குது? பெத்த பையன்கிட்டே மதிப்பு இல்லை. இவர் யார் மடியில் போய் படுத்து கிடக்கிறாரு? எப்படிப்பட்ட போட்டோக்கெல்லாம் வருது? தனிப்பட்ட விஷயம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கு சார், ஒரு நிமிஷம். காமராஜரை நீ ஏசி யூஸ் பண்ணன்னு சொல்லுவேன், என்ன வேணா பேசுவேன், அதுக்கு முன்னாடி தகுதி என்னையா இருக்கு? தகுதி உங்களுக்கு என்ன? என்ன தகுதியின் அடிப்படையில் காமராஜர் ஐயாவை விமர்சனம் பண்றீங்க? அது முக்கியம் இல்லை. அது இப்போ எதுக்கான விமர்சனம்? அது ஏசி யூஸ் பண்ணாரு, என்னென்ன யூஸ் பண்ண சொல்ல போறாங்களோ, கேரவன் யூஸ் பண்ணான்னு சொல்லுவாங்க. அவர் பாவம் நடந்தே எல்லா மாவட்டங்களுக்கும் போனவர்.
எளிமையாக வாழ்ந்தவர் 14,000 பள்ளிக்கூடங்கள் கட்டியவர் இன்னைக்கும் சொல்கிறேன் எலெக்ஷன் டைமில் எத்தனை லட்சம் செலவாகும் 3 லட்சம் செலவாகணும் 3 லட்சத்துக்கு 30 பள்ளிக்கூடம் கட்டிடுவேன் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தோல்வியே பரவாயில்லன்னு தோல்வி அடைஞ்சவர். அப்படிப்பட்ட மனிதர் எப்படிங்க நான் வந்து இப்படி ஏசி யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆடம்பரமாக இருந்திருப்பார் நம்ம நினைக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. இல்லை, காங்கிரஸ் வந்து தன்னோட கூட்டணியில் வேண்டாம் அப்படின்னு திமுக நினைக்குதா? அதனால இந்த வகையில் அழுத்தங்கள் கொடுத்து வெளியே போக வைக்குதா? இல்லை, அப்படி அவமானப்படுத்தி வெளியே போக இல்லை அப்படி இல்லைன்னா அது திமுக இழப்பு தானே. இப்போ காங்கிரஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு திமுக இழப்பு தானே. அது அவங்க பண்ணல, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. அது ஒரு இப்போ திமுக, காங்கிரஸ், விசிக மற்றும் தமிழக வாழ் உரிமை கட்சி இவங்களும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக பிஜேபி மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னும் தேமுதிக கன்ஃபார்ம் பண்ணல, பிஜேபி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் இதர கட்சிகள் ஜான் பாண்டியன் இன்னும் திருமாரஞ்சியிலிருந்து எல்லாருமே இருக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. இப்போ 2 கூட்டணி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா தனியாக நிற்கிது, அதே மாதிரி நாம் தமிழர் தனியாக நிற்கிது. தாவேகா கூட கூட்டணி போகிறதுக்கு ஆள் கிடையாது. கூட்டணி எதை வச்சு போவாங்க? ஓட்டு அரசியலில் எந்த அளவுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி இருக்குன்னு தெரியாது. தாவேகா பொறுத்தளவுக்கு, நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு ஓட்டு வங்கி 8% மேலே இருக்குங்கிறது தெரியும். அது வந்து இவர் எடப்பாடி பழனிசாமியை கூட ஏன் நாம் தமிழர் கூட்டணி வந்தால் ஏன் வரவேற்கிறோம் அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இதை பிரிக்கணும்னா, ஓட்டு பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்? திமுகவிட்டிருந்து ஓட்டை பிரிக்கணும். இன்னைக்கு திமுகவோட காங்கிரஸ் இந்த கூட்டணி இருந்தால் ஒன் சைடாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த சூழல் ஏற்படுச்சுன்னா, இந்த சூழல்லையும் நிலைப்பாடு இருந்துச்சுன்னா, தாவேகா தனியாக, நாம் தமிழர் தனியாக, இந்த பிஜேபி அதிமுக இவங்கெல்லாம் இருக்கும்போது இல்லை இது நடக்கும்போது தான், இதனோடு ஒட்டி இந்த கூட்டணி கால்குலேஷன்ஸில் பேசும்போது தான் ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போகிறதுக்கான முடிவை எடுப்பாங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக மீதான அதிருப்திகளை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அந்தந்த கூட்டத்தில் எல்லாம் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை ஒட்டி நம்மளுடைய இப்போ பெருந்தலைவரே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னிறுத்தி ராகுல் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாரா? திமுக கூட்டிலேருந்து வெளியில் வந்து விஜய் கூடிய சீக்கிரம் விஜய் வந்து ராகுலை சந்திச்சு பேசலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கும். அந்த மாதிரி ராகுல் காந்தி அந்த நகர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ராகுல் காந்தி முடிவு எடுத்தாருன்னா தனக்குத்தானே சூசைட் பண்ணுற சமம் தான் அது. சரிங்களா? காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியே சென்றால் அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலவீனமாகும். அது தாவேக்காவோட போனோம்னா இன்னும் பலவீனம் தான். சரிங்களா? இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார்? விஜய் நிப்பாட்டுவாங்க. விஜய் சிஎம் வேட்பாளராக இருப்பாங்க. விஜயை மட்டும்தான் அடையாளப்படுத்த முடியும். எந்த சின்னத்தை நிற்பாங்க? கை சின்னத்தில் அவங்க நிற்பாங்களா, இல்லை அவங்களுக்கு தனி சின்னமா, இல்லை இவங்களுக்கு எல்லாமே யோசிக்க. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ்க்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆனால் விஜய் வந்து ஆட்சியில் பங்கு சொல்றாருல, திமுக இப்போ வரைக்கும் அதை சொல்லலை. ஆட்சிக்கு எப்போ வருவாங்க? 2031. எல்லாரும் சேர்ந்தா 2026 வர வேண்டியது. காமெடி பண்ணாங்க. விஜய் ஒரு இன்னைக்கு ஜோக்கர் மெட்டீரியல், ட்ரோல் மெட்டீரியல். உண்மையாலுமே அவர் வந்து அரசியலில் தலைவர்லாம் கிடையாது. ஆனால் பாருங்க, விஜயை பார்த்து தான் திமுக பயந்துட்டு இருக்கான். மந்த்லி சர்வே எடுக்குதான் விஜயோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. வேற ஏங்க நீங்க சொல்ற அந்த ஜோக்கரை சொல்றது பயப்படுதுன்னு செந்தில் வேலை ஒரு அவங்களோட நிர்வாகிகளுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாரு. சூரி வளர்ந்து வர்றாரு, யோகி பாபு வளர்ந்து வர்றான்னு பயந்து போய் தான் நடிப்பை விட்டுட்டு வெளியே வந்த கதையா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு இதில். அது நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இவர் உச்ச நடிகர், 25 வருஷம் உச்ச நடிகர் வந்து இன்னைக்கு 6 மாசத்துல ட்ரோல் மெட்டீரியல் ஆகி நிற்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்கு யார் காரணம் தெரியுமா? கூட இருக்கிற அல்லுசிலு 4 பேர். ஒன்று புஷியானது, ஒன்று ஆதவ அர்ஜுனா, ஒன்று அரசு கொலைங்கிற ஆதவ அர்ஜுனா. ஆர்ப்பாட்டம் எத்தனை மணி நேரம் நடந்துச்சு தெரியுமா? அதில் வந்து நம்ம தலைவர் தன்மான சிங்கம் எத்தனை நேரம் பேசுது தெரியுங்களா? 3 நிமிஷம் பேசணும். அப்படி யாரு? விஜய் அவர்கள் 3 நிமிஷத்துல என்ன பேசுறாரு? 24 பேரிடம் மன்னிப்பு கேளுங்கள் சிஎம் சார் அப்படிங்கிறாரு. இந்த போர்டை மட்டும் திருப்பி பார்த்துருந்தா தான் போதும். சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொல்லி இந்த போர்டு இந்த கையில் வச்சுக்கிட்டு இவர் என்ன பேசுறாரு? 24 பேர்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்றாரு. போர்டை திரும்பி பார்க்க மாட்டாரு. போர்டு ஐயோ போர்டு இப்படி இருக்குது, நாம வேற இப்படி பேசிட்டு இருக்கிறோமேன்னு. சரி, அதெல்லாம் விடுங்க. மாநாடு நடந்துச்சு. இந்த இவர் விஜயோட மாநாட்டில் 7 பேர் உயிரிழந்தான். 7 பேர் வீட்லையும் போய் நீ சாரி கேட்டியா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிங்களோ ஏதாவது ஒரு நிதியை கொடுத்தீங்களா? நிவாரணம் கொடுத்தீங்களா? என்ன பண்ணீங்க? இல்லை தாவேகா தரப்பு நிவாரணம்லாம் கொடுக்க என்ன 7 பேருக்கு கொடுத்தாங்களா? எங்க ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம். ஆதாரத்தை அடுத்த இதில் வர்ற நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். ஏங்க
அந்த ஆள் போயே பார்க்கல, மாவட்ட செயலாளர் சேர்த்ததுக்கே போய் பார்க்கல விஜய். அவரும் ஒரு தற்குறி, கூட இருக்கிற 4 பேர் தற்குறி. அந்த தற்குறியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. அந்த ஆர்ப்பாட்டம் அந்த அணில் குஞ்சுகள்லாம் சேர்ந்து அந்த இடத்தவே சின்னாவெண்ணம் பண்ணிட்டு போயிடுச்சு. மரக்கிளைகளை உடைக்கிறதும், அந்த பார்க்கை சேதாரப்படுத்துறதும், அந்த கம்பிகளை அழகுக்கு வச்சிருக்கிறத கிழிக்கிறதும், அந்த இடம் எப்படி இருந்தது, நாசமாக போச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குமா? எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. எந்த கட்சியுமே செய்யக்கூடாததை இந்த கட்சி சொந்த கட்சியோட கொடி கம்பத்தை திருடிட்டு போகிறான். 100 கோடிக்கு மேலே திருடிட்டு போகிறான். இது மீறி போனோன்னா 11 மணிக்குள்ள ஆர்ப்பாட்டமே முடிஞ்சு போயிட்டோம். 10 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணிக்கு முடிஞ்சுது. இது ஒரு ஆர்ப்பாட்டம். அரசு கொலைங்கிறாரு ஆதவ அர்ஜுனா. அது நியாயம் இருக்குங்கிறாரு. இதில் என்னங்க, இது என்னத்தை சொன்னீங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தில் தீர்க்கமாக நீத்து போகாமல் இந்த அரசுக்கு கவனத்துக்கு எட்டுற மாதிரி, அவங்களுக்கு பயப்படுற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு மு.க. ஸ்டாலின் உங்களை பார்த்து பயப்படணும். ஒன்றும் கிடையாது. பேசுறது ஒன்று. வாக்கு வங்கி எப்படி உழுகுன்னு நினைக்கிறேன். 14 வயசு 15 வயசு பசங்க ஒருத்தர் கூட்டத்தில் பேசுகிறான், நான் அடுத்த லீடர்னு ஒரு தற்கூரி ஹைதராபாத்தில் இருந்து ஒன்று பேசுது. ஒரு பொண்ணு அவன்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு பேசுது. என்ன ஒரு புரிதல் இருக்குது? என்ன அரசியல் தெரியும்? என்ன கொள்கை தலைவர் காமராஜர் ஐயா. காமராஜரே திருச்சி சிவா திட்டாரு. அரசியல் எதிரி திமுக. அவரும் திமுக சேர்ந்தவர். அறிக்கை கொடுத்தாரா? கண்டனத்தை தெரிவித்தாரா? விஜய் எங்கே பண்ணார்? எதுவுமே கிடையாது. என்ன கண்டனத்தை தெரிவித்தார்? அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டனத்தை தெரிவிக்கும் பொழுது விஜய் ஏன் கண்டனத்தை தெரிவிக்கல? எழுதி கொடுக்குறோம் இல்லையா? எழுதி கொடுக்குறோம். எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாரா? இல்லை அங்கே அட்மின் யாரும் இல்லாமல் போயிட்டாங்களா? இல்லை இவர் வேறு எங்கேயாவது போயிட்டாரா? இவர் இப்போ வழக்கம் போல் பார்ட் டைமாக தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் என்ன ஒரு ட்ரீசர் மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிவிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றிங்கிற மாதிரியும், அப்படியே அஜித்குமாருக்கு வந்து இப்போ நாளைக்கு காலையில் அவருக்கு தண்டனை, அந்த 15 பேருக்கு தண்டனை கிடைச்ச மாதிரியும் ஒரு பாவலா காமிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு இது பண்ணுறாங்க பாருங்கள், கேனத்தனமாக. அந்த ராஜமோகன் ஒருத்தன் அஜித்குமாருக்கே துணை நிற்கிறவர் தான் நம்ம விஜய். எந்த அஜித்தை எங்கே போய் நினைக்கிற? அவர் பாட்டுக்கு எங்கேயோ கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அதில் அஜித்குமார்னு அழுத்தமாக சொல்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில்? எங்கேயோ இன்னும் சினிமா விட்டு முதல்ல வெளியே வாங்கய்யா. முதல்ல சினிமா விட்டு வெளியே வந்து முதல்ல அரசியலில் கத்துக்குட்டிகளாக இருக்கிறீங்க. 4 பேர் விஜய் மேலே காட்டுற இந்த கோவத்தை இப்போ திருச்சி சிவாவை கண்டிக்காத ஸ்டாலின் மேலே, முதல்வர் மேலே காட்டலை. நானும் இவ்வளோ நேரமாக பார்க்குறேன். இங்கே பாருங்க, திருச்சி சிவா அவர் இவ்வளோ நேரமாக ஒரு நிமிஷம் பொறுமை தள்ளுறீங்க. ஒரு நிமிஷம் சார். ஆனால் முதல்வர் மேலே திருச்சி சிவா பேசினார். அதை தடுக்க தவறிய கண்டனத்தை நீங்கள் சொன்ன கோரிக்கையாக சொன்ன பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொன்னதை இதுவரைக்கும் செய்யாத முதல்வர் மீது இந்த கோவம் உங்களுக்கு? ஏங்க, கருணாநிதி அவர்களே பொய் சொன்னார்னு சொன்னேன். திமுகவே திருட்டு திமுகன்னு சொல்லி காமராஜர் ஐயா போக சொன்னாருன்னு சொன்னேன். இதை விட யாருங்க விமர்சனம் பண்ணா? இதை விடங்க என்னங்க பண்ண முடியும்? அதே மாதிரி முதல்வர் அவர்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி முடிவுகள் பேசக்கூடாதுன்னு, விவாதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது பத்தாது, பதவி நீக்கம் செய்யணும். அதுக்கு காங்கிரஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ராகுல் காந்தி பார்த்து இது உடனடியாக முதலமைச்சர்கிட்ட பேசணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து அவர் விமர்சனம் பண்ணாமல் இல்லையே. நான் இது ஏங்க இல்லை, கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இங்கே அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே இல்லைன்ற நான். ஆனால் மெயின் பிரச்சனை இதுதான். இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இதில் அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லைன்ற. அவர் சம்மந்தப்பட்டவங்க மேலே ஒரு நிமிஷம் சம்மந்தப்பட்டவங்க. அவர் வந்து சிஎம்மாக இருக்கார். நான் திருச்சி சிவா மேலே பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். திருச்சி சிவா உண்மை என்னவோ, அவர் குடும்ப சூழல் என்னங்கிறத வெளிப்படையாக நான் சொல்கிறேன். திருச்சி சிவா தானே பேசினார், திமுக காரங்கனா இருந்தாலும் கூட. ஆனால் திமுக அவரை வந்து கண்ணியமாக தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவரோட வரலாறை மீட்கணும், காமராஜரோட அரசியல் ஆக்கணும், காமராஜரோட ஆட்சியை கொண்டு வரணும்னு தானே திமுக பேசுது. கருணாநிதியோட ஆட்சியை கொண்டு வரணும்னு பேசலையே. அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு அதிமுக பேசலையே. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்கிறோம். முதலமைச்சர் திருச்சி சிவா அவர்களை அவங்களோட பதவியிலிருந்து நீக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை, நாடார் சங்கங்களோட கோரிக்கைன்னு நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி நான் அப்படி நீக்காத பட்சத்தில் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துருக்கிறோம். இன்றைக்கி பண்ணியிருக்கிறோங்க. இன்றைக்கி திருப்பூர் மாவட்டங்களில் எங்கள் அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகம் சார்பாக போராட்டம் நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த திருப்பூரில் நடந்துருக்கு. எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகன் நாடார், பாலகிருஷ்ண நாடார்லாம் இன்னைக்கு போராட்டத்தில் இருக்கிறாங்க. திருச்சி சிவா பதவியை பறிச்சுடுவாங்களா? பதவி பறிக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. பறிச்சுடுவாங்களா? இல்லைன்னா போட்ட எம்எல்ஏக்கு நின்னாலும் சரி, எம்பிக்கு நின்னாலும் தோக்கடிப்போம். அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம். அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மன்னிச்சு விட்டுருவோம். சரிங்களா? நாங்கள் காமராஜர் வழியில் வந்தவங்க, நாங்கள் மன்னிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேலும்
அவரோட புகழுக்கு களங்கம் ஏற்படும் விதமாக இந்த திருச்சி சிவா அவர்களோ இந்த இளைய காமராஜன் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா அந்தாலோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிக்கும். நீங்கள் அரசியல்லே இருக்க முடியாது. அரசியலில் தேர்தலில் ஓட்டு அரசியலில் இருக்க முடியாது. நாடார் மட்டும் இல்லைங்க, காமராஜரை விரும்பக்கூடிய அனைவருமே அனைத்து மக்கள் அனைவருமே விரும்புகிறாங்க. இதை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.